This is coming back to another video. Friends, இன்னைக்கு என்ன வீடியோனா ஸ்னேக் பைட் வீடியோ தான். கண்டிப்பா நீங்க நம்ம இன்ட்ரோலயே பார்த்திருப்பீங்க என்ன நடந்தது அப்படின்றது. அத பத்தி நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 வயசு பாப்பாவை பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பாத்தீங்கன்னா பாப்பா வந்து வெளியே வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நைட் ஒரு 10 மணிக்கு எனக்கு கால் வருது ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல இருந்து. அந்த பாப்பா வந்து ட்ரீட்மென்ட்டே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. 6 மணிக்கு பாம்பு கடிச்சது நைட் 10 மணி ஆச்சு. அப்போ ட்ரீட்மென்ட்டே ஸ்டார்ட் பண்ணல. அந்த பாம்பு வந்து அடிச்சு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது என்ன பாம்புன்னு தெரிஞ்சா ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா எனக்கு கால் வந்து அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ஃபஸ்ட்டில் வந்து அதை எப்படி ரெஸ்க்யூ பண்ணேன், அது எப்படி என்னை வந்து கடிச்சுது அப்படின்றது ஃபுல்லாக பார்த்துருதுங்க. நான் அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதில் பிளாக் ரிங் இருந்துச்சு, லைட் பிளாக் ரிங் இருக்குங்களா? நான் தூக்கிட்டுங்களா? இல்லை வேண்டாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன பாம்புன்னு பார்க்கலாம். பிடிக்கிட்டுங்களா அப்படியே நல்லா சரி, இது ஓகேங்களா? ஷார்ப் படேசா చూడని అత్త పడేస్తున్నారు అత్త. అయ్యో కట్ట குடிச்சிட்டேங்க, வாங்க வாங்க. நான் போறதுக்குனோ எலி குதிச்சு ஓடுறதுக்குனோ நான் பயப்பட. கை ஒரு கடிக்குது. கடிக்குதுங்களா? இவ்வளோ பேச நான் ரவுண்டா உட்காந்து நின்றுச்சு. இங்க சோப்பாட்டு கழுவிக்குங்க. தாரம் திச்சு தாரம் நான் தெரியல. ஓகே. ஆமா கடிச்சிட்டு நான் பல்ல. பாம்பு கடிச்சதால இப்போ இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்க்யூ கால் ஒன்று வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துலேயே நான் இருக்கேன். அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்க, கோழி குண்டுக்குள்ளே இருக்குது, அந்த பாம்பு வந்து கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, எமர்ஜென்சி, வீட்டில் எல்லாம் லேடிஸ் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ஃபீட்டில் தான் இருந்தேன் நான். அதனால் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஸ்பாட்டுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் என்ன பாம்புன்னு, இந்தியன் ரேட் ஸ்னேக், சார பாம்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ், விஷம் இல்லாத பாம்பு. அந்த ஒரு தைரியத்தில் அந்த ஒரு கேஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை ரெஸ்க்யூ பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே போயிடுச்சு. ஃபஸ்ட் டைமே நம்ம அட்டாக் பண்ணிச்சு. அந்த அட்டாக் பண்ண டைமில் நம்ம வந்து அந்த பாம்பை வெளியே எடுத்துகிட்டு அந்த பையை வாங்கிட்டு கோழிக்குள்ளே போடலான்னு பார்த்தேன். அது ஜஸ்ட் மிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம கையை கடிச்சிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த பைக்குள்ளே போட்டு அந்த பாம்பை கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் பயங்கரமாக ப்ளீட் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே பாம்பை ரெஸ்க்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா பைக்குள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பாம்பு கடிச்சாலும் ரத்தம் தானே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா விஷப்பல்லு இருக்காது. இந்த விஷப்பாம்புகள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷப்பல்லு வரும். இந்த சார பாம்பு, இந்த பச்சை பாம்பு, இந்த கொம்பேரி முக்கன் இந்த பாம்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷப்பல்லு வராது. அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் வரதான் செய்யும், ப்ளீட் ஆக தான் செய்யும். எல்லா ஒரு பாம்புமே தற்காப்புக்காக உயிர் பயத்தில் கடிக்க தான் செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு விஷம் இல்லை. இருந்தாலும் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்ஸ்லாம் சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்தேன். எல்லாரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. சுஞ்சி நான் பண்ணுற சாரப்பாம்புன்ற ஒரு இதுவெலாம் இருக்காதீங்க. எல்லா பாம்புமே தற்காப்புக்காக கடிக்கும். எவ்வளோ பிளட்லெஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. செம்ம பெயினாக இருந்தது. ஒரு 1 days ஃபுல்லாக அது கை பயங்கர பெயினாக இருந்தது. இன்ஜெக்ஷன்லாம் பண்ணது இன்னும் பயங்கரமாக உடம்பு வந்து பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். 2 நாள் ஆகிடுச்சு. பாம்போடு விளையாடாதீங்க. நம்மளோட லைஃப் மேட்ரு. நம்ம கடிச்சிட்டு உயிர் போயிட்டால் வந்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களே பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு இறந்து போகிறாங்க. இது ஒரு அட்வைஸாக எடுத்துங்க, இல்லை பார்த்தீங்கன்னா வார்னிங்காக கூட எடுத்துங்க. நம்மளோட லைஃப் மேட்ரு கைஸ். இது வரையும் பேசுறது உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கலாம், ஒரு காமெடியாக கூட இருந்துக்கலாம். இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு பாப்பாவை பார்த்தீங்கன்னா பாம்பு கடிக்குது. அந்த பாப்பா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பாம்பு கடிச்சது அதை அடித்து எடுத்துடுவாங்க, அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை. பாப்பா வந்து 6 மணிக்கு பாம்பு கடிக்குது, நான் 10 மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வருது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, பாப்பா எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் என்னென்ன சொன்னாங்க, அதனால் அவங்க எவ்வளோ எஃபெக்ட் ஆனாங்க, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 சக்கர வண்டி இருக்கும்ல, குழந்தைங்களாம் தலைக்கு நடிச்சிட்டு போவாங்க, அந்த சைக்கிள் வந்து பாப்பா வந்து 3 வயசு பாப்பா வந்து சைக்கிளில் நடிச்சிட்டு போயிட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பு கிராஸ் ஆகுது. இந்த பாப்பா வந்து சைக்கிளில் ஓடிட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவை காலை பிடிச்சி ஒரு 3 இடத்துல பாம்பு கடிச்சிடுச்சு. இது வந்து என்னன்னா பின்னாடி அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பா வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோன்னே என்னன்னா இந்த பைட் மார்க் எல்லாமே இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி ஆகுது. எனக்கு 10 மணிக்கு கூப்பிட்றாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டல் போனவொடனே பார்த்தா பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாமலாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷப்பாம்பு விஷம் இல்லாத பாம்பு நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா விஷ பாம்புங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பல் வரும். அந்த விஷமும் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து உயிருக்கு ஆகாது. இந்த சாரப்பாம்பு, இந்த பச்சை பாம்புங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பல் வராது. அதால் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் பாதிப்பு எதுவும் கிடையாது. அதால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்மளோட அப்சர்வேஷனில் வச்சுட்டு அது என்ன பாம்பு, விஷ பாம்பா விஷம் இல்லாத பாம்பா, அது நம்ம உடம்புக்குள்ளே வந்து ரத்தத்தை ஏறுதா, எதனா வந்து எஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிவெனம் அந்த ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் அப்படி செக் பண்ணுவாங்க. அதால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அது எந்த பாம்பு கடிச்சது, அடித்து எடுத்துடுவாங்க அது அப்படின்னு கேட்குறாங்க. அடித்து எடுத்துட கூடாதுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்ன பாம்புன்னு சொல்லுங்கள், தெரியலனாலும் பிரச்சனையே இல்லை. அவங்களே உங்களை வந்து அப்சர்வேஷனில் வச்சு உங்களை பிளட்டை எடுத்து செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. இந்த பாப்பா வந்து 6 மணிக்கு போனாங்கன்னா 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 hour பொறுத்து செக் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து 1/2 hour பொறுத்து 1/2 hour 1 hour கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாப்பாவுக்கு பிளட் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக இருக்கிறவங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு எதெல்லாம் தெரியாததால நம்மளை கூப்பிட்டாங்க. நம்மளும் போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா அது கடிச்சது பார்த்தீங்கன்னா விஷம் இல்லாத பாம்பு கடிச்ச பைட் மார்க். அதை பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து இந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிரஞ்செல்லாம் போட்டிருக்காங்க உடம்புல. பாப்பா வந்து உடனே எஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த வந்து ஆன்டிவெனம்லாம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்கள பொறுத்தவரையும் இன்ஜெக்ஷன் எதுவும் பண்ணலை அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பைட் மார்க் வந்து அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இது விஷம் எல்லாம் பாம்பாக கிடச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுநாளே பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களும் ரிலாக்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தைரியமாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு கால் பண்ணுறாங்க, இப்போ குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாக்குவா, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. குழந்தை பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்ட மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வருது. அந்த மாதிரி பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தர் ஆட்டோக்கார் வந்து யாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாப்பாவோட உடம்புல வந்து விஷம் இருந்துகிட்டே இருக்கும், வயசாக அந்த பாப்பாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் இந்த சாரப்பாம்பால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. நிறைய பேரோட தாட் என்னென்னா நம்ம வந்து பாம்பு கடிச்சா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாலும் லைஃப் லாங் வந்து அந்த பாய்சன் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. வயசாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தாலே நார்மல் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது.
இதெல்லாம் தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் உங்களை வெளியே அனுப்பிச்சிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கிராம சைடில் இருக்கவங்க வந்து தேவையில்லாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தப்பான விஷயத்தெல்லாம் தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி சொல்லி அவங்ககிட்ட காசு வாங்கணும்னு நினச்சாங்கன்னு தெரியல, அது ஏதோ கட்டி வந்து கத்தியெல்லாம் கிழிச்சு அந்த ரத்தத்தை எடுக்கணுமா, கெட்ட ரத்தத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவுசெய்து இது மாதிரி தேவையில்லாமல் போயிட்டு உங்கள் குழந்தையோட கையை எந்த ஒரு சேதாரம் பண்ணாதீங்க. உயிருக்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து தவறெல்லாம் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களையும் வார்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நான் இது எதுக்கு இதை அழுத்தி சொல்கிறேன்னா, இவங்க வந்து விஷல்லா பாம்பு கடிச்சதால அந்த பாப்பா தப்பிச்சது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்க. அந்த ஒரு தைரியத்தில் பார்த்தீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. இதே அந்த குழந்தைய ஒரு விஷப்பாம்பு கடிச்சு அவங்க பெரியவங்க யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த குழந்தையோட நிலைமை என்னவா இருக்கும்ன்றதை நீங்கள் கெஸ் பண்ணீங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லவும் தெரியாது. ஓகேங்களா? இது ஒரு 3 வயசு குழந்தை. ஓகேங்களா? நான் எதுக்கு இதை ரொம்ப இதுவாக சொல்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 8 வயசு பாப்பாவை ஏதோ கடிச்சிச்சுன்னு ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வர பாதி வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பாப்பா வந்து ஒரு 6 மணிக்கு ஏதோ விஷப்பாம்பு கடிச்சிருக்கு முட்டியில். இந்த பாப்பா வந்து கத்திட்டே இருந்திருக்கு, வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்ட்டு. இவங்க எதுவும் கேர் பண்ணிக்கவே இல்லை அவங்க பெரியவங்க யாருமே. கடைசியில் அந்த பாப்பா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தவொன்னு தான் பிளட் வாமிட் எடுத்தவொன்னு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ ஆகிட்டு இருக்கு நம்ம குழந்தைக்கு தெரிஞ்சு அங்கேருந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் இந்த கிராம சைட்லாம். அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தானே ஏதோ இது ரொம்ப பாம்பு கடி மாதிரி இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலஜாபேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வர வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு 8 வயசு குழந்தையோட உயிர் போயிடுச்சு. இவங்க காலையிலேயே அந்த பாப்பா என்னன்னு கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அந்த பாப்பா வந்து காப்பாற்றிடலாம். அதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? ஒரு உயிரே போயிடுச்சு, ஒரு குழந்தையோட உயிரே போயிடுச்சு சொல்ல தெரியாமல். அதால தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே, நம்ம குழந்தைங்க நம்ம மட்டும் தான் பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களாம் நம்ம குழந்தைங்க நம்ம தான் பார்க்கணும். வீட்டை சுற்றி எப்பவுமே க்ளீனாக வச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியாது. அந்த ஒருத்தர் பார்த்து அதை ஒரு 4 பேர் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து எப்படி வந்தேன் எனக்கு சத்தியமாக தெரியல. இதே நான் வந்து +2 படிக்கிற வரையும் அந்த பாம்புகளை பார்த்து பலந்து அடித்து ஓடின ஞாபகம்லாம் வந்து எனக்கு ஒன்றும் கூட இருக்குது. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஸ்கீம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்தோன்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புங்களால் எவ்வளோ நன்மை இருக்குது, அதுங்கெல்லாம் இல்லைனா என்னென்ன ஆகும் அப்படின்றத நிறைய விஷயம் தெரிஞ்சது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை ஒரு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பார்த்து அதை புரிஞ்சு ஒரு 4 பேர் சொன்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ரெஸ்கியூ வீடியோ சந்திக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாம்புங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா இந்த பாம்புங்களை பற்றி தெரியாமையே அந்த விஷம் இல்லாத பாம்பு கடிச்சே வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய் இருக்காங்க. இந்த இப்போ சாரப்பாம்பு என்னை கடிச்ச மாதிரி சாரப்பாம்பு கடிச்சோம் ஐயோ பாம்பு கடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம தைரியமாக இருந்தாலே ஹாஸ்பிட்டல் போனால் காப்பாற்றிடலாம்ன்றது காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு சப்போர்ட் நான் உங்களுக்கு வேறு எதுவுமே கேட்கல. முடிஞ்ச வரையும் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். இதை பற்றி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.